ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எப்படி நம்ம வெப்சைட்டில் இருக்க கேஷை வந்து நம்ம ஒரு ப்ளக்கினை யூஸ் பண்ணி ஈஸியாக வந்து கிளியர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஏன் நீங்கள் ஃபஸ்ட்டு கேஷை வந்து கிளியர் பண்ணணும்னா, ஸோ கேஷ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெப்சைட்டை ஃபாஸ்டர் ஆக ஹெல்ப் பண்ணுது தான். பட் சில நேரம் வந்து நம்ம வெப்சைட்டில் வந்து எதனா சேஞ்சஸ் பண்ணிவிட்டு ஸோ பேஜை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கும்போது அந்த சேஞ்சஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஷோ ஆகாது. ஏன்னா அது வந்து அந்த கேஷை வந்து நம்ம கிளியர் பண்ணாதான் அப்போ தான் அந்த சேஞ்சஸ் நம்ம பண்ணது வந்து ஷோ ஆகும். ஸோ இதை நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் ஆல்ரெடி வந்து வேர்ட்பிரஸ் யூஸ் பண்ணி வெப்சைட்ஸ்லாம் க்ரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா, ஸோ அந்த கேஷை வந்து எப்படி நம்ம கிளியர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ வேர்ட்பிரஸ் டேஷ்போர்டு வந்துட்டு ஸோ ஆட் நியூ பிளகின் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பிளகின் வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, WP ஃபாஸ்டர்ஸ் கேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளகின் இருக்குது. ஸோ ரொம்ப பாப்புலரான பிளகின்னு. ஸோ இந்த இந்த இங்கே இருக்க பார்த்தீங்களா, WP ஃபாஸ்டஸ்ட் கேஷ்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து இன்ஸ்டால் நவ் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ ஆக்டிவேட்னு கொடுத்து ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்மளுக்கு அந்த பிளகின் வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இந்த லெஃப்ட் சைடு பேனலில் வந்து பார்த்தீங்கன்னா WP ஃபாஸ்டஸ்ட் கேஷ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த ஒவ்வொரு ஆப்ஷனாக வந்து நீங்கள் இந்த ஐ பட்டனை செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து படித்து பார்க்கலாம். ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து அவங்க ஒரு ஆர்டிக்கல் வந்து ரைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆனால் அதெல்லாம் வந்து அவ்வளோ முக்கியம் கிடையாது. நீங்கள் வந்து நார்மலாக போயிட்டு கிளியர் கேஷ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு கிளியர் ஆல் கேஷ்ன்னு கொடுத்தாலே போதும். நம்ம கேஷ் எல்லாமே வந்து கிளியர் ஆகிடும். இது உங்களுக்கு வந்துருச்சு பார்த்தீங்களா, ஆல் கேஷ் ஃபைல்ஸ் ஹேவ் பீன் டெலிட்டட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸோ நான் இப்போ பேஜஸ்க்கு போயிடுறேன். ஸோ பேஜஸ் போயிட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ கான்டாக்ட் பேஜ் வந்து ஓப்பன் பண்ணுற பாருங்க. ஸோ இப்போ இப்போ மேலே பார்த்தீங்கன்னா எனக்கு WP ஃபாஸ்டஸ்ட் கேஷ் அப்படின்னு சொல்லிட்டு வருது பார்த்தீங்களா. ஸோ இந்த இடத்துல 3 ஆப்ஷன் வந்து எனக்கு வருது. ஸோ கிளியர் கேஷ் ஃபார் திஸ் பேஜ். ஸோ இந்த பர்டிகுலர் பேஜுக்கு மட்டும் கூட நீங்கள் வந்து கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இல்லைனா கிளியர் ஆல் கேஷ்னா எல்லா பேஜுக்கும் நீங்கள் வந்து மொத்த வெப்சைட்டுக்கு வந்து கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இந்த இடத்துலையே வந்து கிளியர் பண்ணலாம். ஸோ அப்படி இல்லைனா நீங்கள் உங்கள் டேஷ்போர்ட் போயிட்டு இந்த WP ஃபாஸ்டஸ்ட் கேஷ்ன்னு சொல்லிட்டு நான் முன்னாடி பார்த்தோம் பார்த்தீங்களா. ஸோ இந்த கிளியர் கேஷ் இந்த இடத்துலையும் போயிட்டு நீங்கள் கிளியர் பண்ணலாம். ஸோ நீங்கள் இந்த 2 இடத்துலையும் வந்து கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிளகின் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து வெப்சைட் டெவலப் பண்ணும்போது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு வாட்டியாவது. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி வேறு என்ன டாபிக்ஸில் வந்து நான் வந்து வீடியோ கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்து மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங்.